ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எக் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்பவே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபி. ஏன்னா நான் இதில் எந்த ஒரு சாஸுமே ஆட் பண்ணவே இல்லை. நான் எந்தெந்த காய்கறிகள் சூஸ் பண்ணேன் அப்படின்னா கேபேஜ் அண்ட் கேப்சிகம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய்கறிகள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக வேண்டியதில்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்க்கு நல்லா வேகட்டும், வதக்கிட்டே இருங்க. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் அண்ட் பெப்பர்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரணும். நார்மலாகவே கிட்ஸ் எல்லாம் வந்து கேப்சிகம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அதிலெல்லாம் நல்லா வேக வச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கேப்சிகம் வந்து வெந்து வர்றப்போ ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சாப்பிடவே நல்லாயிருக்கும், அந்த ஸ்பைசி ஸ்மெல்லே வராது. ஸோ கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் ஈவனாக குக் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே ஒரு பவுலில் 3 முட்டை போட்டு அதில் சால்ட், பெப்பர், சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த எக்ஸு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து இந்த காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சென்டராக வச்சு எக்கை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸ் வந்து வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து காய்கறிகள் மேலேயே போட்டுட்டா அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் அடி பிடிச்சிக்கவும் சான்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்க்ராம்பிள் எக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு பவுலில் வந்து ரைஸ் முன்னாடியே குக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இப்போ ஆஃப்டர்நூன் செஞ்ச ரைஸை கூட நீங்கள் நைட் வந்து டின்னருக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னு நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கார்னிஷிங்க்கு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக யம்மியாக இருக்கிற வீட்டிலையே செஞ்ச ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ். எந்த ஒரு சாஸுமே நம்ம ஆட் பண்ணல, வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 2 பேருக்கு ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியாக, ஸ்பைஸியாக எந்த சாஸுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.